அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுருக்கமான பதிவு தான். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன். யாருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு முக்கியமாக, ரெண்டாவது தமிழ்நாடு அரசுக்கு. ஃபைனலாக ரொம்ப சந்தோஷமாக எனக்கு சொல்ல வேண்டிய அந்த சல்யூட் யாருக்குன்னா, நீதித்துறைக்கு. ஏன்னா மார்ச் 10 விளாத்திக்குளத்தில் ஒரு +2 மாணவி வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டது நம்மள எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி மே 25 73 நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச மிருகத்துக்கு மரண தண்டனை, அதாவது இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? இதில் எல்லாருமே ஒரு லைனாக சைமல்டேனியஸாக அடுத்தடுத்து அவங்க வேலையை ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு காவல்துறைக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னா, அவங்க குற்றப்பத்திரிகையை நீதித்துறைக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, நீதித்துறை இந்த விஷயத்தை கரெக்டாக ஒரு ரோவா எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்து ப்ராப்பராக விசாரித்து அந்த நாய்க்கு, அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த மிருகத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. 73 நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணலாம்னு நினைக்கிற அந்த மிருகங்கள் எண்ணங்கள் இருக்கும். அந்த மிருகங்கள் எல்லாத்துக்குமே இப்போ என்ன ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஆகா, இனிமேல் நம்ம நம்ம வாழை சுருட்டி வச்சுக்கணும், நம்ம எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கணும், பெண்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும், நம்ம பாலியல் சீண்டல் செஞ்சால் நம்மளுக்கு மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இப்போ என்னைய மாதிரி பெண் குழந்தை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம பெண் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும், சட்டங்கள் கடுமையாக இருக்குது, ஒரு பாலியல் சீண்டல் நடந்தால் அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி.